இந்திய பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. பாதாள உலக குழுவுக்கு துணை போகும் முப்படையினர் பணி நீக்கம், அனுர அரசு அதிரடி. யாசகர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை. தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரையிலான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வருகை தந்தார். இந்த விஜயத்தின் போது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதுடன் தமிழக மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சினை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும், படகுகளை திருப்பி அனுப்பவும் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்தும் இலங்கை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்ததுடன் மீனவர்கள் விவகாரத்தை மனிதாபிமானத்தோடு அணுக இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இலங்கை ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அதன்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று தமிழக மீனவர்கள் 14 பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள். அவர்களுக்கு எதிராக ஒழுக்கற்ற நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கண்டியில் மல்வத்து ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பாதாள உலக குழுவின் குற்ற செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் என்பன நாட்டில் வெகு காலமாக இடம்பெறும் நிகழ்வுகளாக உள்ளன. இவ்வாறான குற்ற செயல்களை ஒருபோதும் நாம் நியாயப்படுத்த விரும்பவில்லை. அதேபோன்று போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்த நாட்டில் ஸ்தாபிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்துள்ளன. இது யாரும் அறியாத ரகசியம் அல்ல. நாட்டில் இத்தகையோரை நிலைநிறுத்திய குற்ற செயல்களின் மூலம் வெகு காலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்துள்ளனர். இத்தகைய செயற்பாடுகளை 4 மாதங்களில் இல்லாமல் ஒழிப்பதென்பது முடியாத காரியமாகும். எனினும் நிச்சயமாக பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். பொதுமக்களுக்கு அச்சமின்றி சந்தேகமற்ற வகையில் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். பாதாள உலக குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த 2 மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவ்வாறே பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. தற்போது இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற சுமார் 1700 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள 500 போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர். அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு துணை போயுள்ளனர். ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். யாசகம் பெறுபவர்களால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு இடங்களிலும் சாலை மற்றும் மின்சார சமிச்சைகளுக்கு அருகிலும் யாசகம் பெறுபவர்களை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். யாசகம் பெறுபவர்களினாலும் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் நடவடிக்கை காரணமாகவும் நகரங்களில் போக்குவரத்து சீர்குலைவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சில யாசகர்கள் பொதுமக்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக இளம் குழந்தைகளுக்கு போதைப்பொருள்
பணப்பொருள் கொடுத்து அவர்களை யாசகம் பெற அழைத்து செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் குறித்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். சுற்றறிக்கையில் பணியில் இருக்கும் சில போலீஸ் அதிகாரிகள் வீதிகளில் உள்ள யாசகர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளின் நடத்தை குறித்து கவலைப்படுவதில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய ஒதுக்கப்பட்ட பொதிகளை இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை நீதிமன்ற நடைமுறைக்கு பின்பு விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்கு சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் குறிப்பிட்டார். தொடர்புடைய தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் அல்லது நாளை ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த தபால் வாக்கு சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் பரிந்துரைக்கு அமைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்மொழிவு குறித்து தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி எதிர்வரும் 8ஆம் தேதி நடைபெறும் விசேட கலந்துரையாடலின் போது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான முன்மொழிவு அந்த நாட்டு அதிகாரிகளிடம் முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 44 வரி விதிக்கப்பட்ட பிறகு அது 80 தொடக்கம் 86% முக்கிய வகை ஏற்றுமதி பொருட்களுக்கு இது பொருந்தும். ஆடைத்துறை, பிளாஸ்டிக் மற்றும் இறப்பர் பொருட்கள், உணவு பதப்படுத்தும் பொருட்கள், நகைகள் மற்றும் பலவற்றுக்கு பொருந்தும். மொத்தமாக 86% ஆகின்றது. வரிகள் விதிக்கப்படுவதால் நமது பொருட்கள் போட்டியற்றதாகிவிடும். நாம் என்ன செய்ய முடியும்? அமெரிக்கா வர்த்தக இடைவெளியை குறைக்க முன்மொழிந்தது. நாங்கள் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பை நடாத்தினோம். வர்த்தக இடைவெளியை குறைப்பதற்கான எங்கள் திட்டங்களை முன்வைக்குமாறு எங்களிடம் கேட்கப்பட்டது. அதன்படி அடுத்த செவ்வாய்க்கிழமை இறுதி முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார்.